கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான பதில் தோல்வியிலும் தளராமல் தைரியமாக நின்றல். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினா பார்க்கலாமா? மாயமற்ற அன்பு என்றால் என்ன? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். லவ் மஸ்ட் பி சின்சியர், ஹேட் வாட் இஸ் ஈவல், கிளிங் டு வாட் இஸ் குட். ரோமன்ஸ் 12:9. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? ஒரு பிஸியான நகரத்தில் மீரான்ற ஒரு கல்லூரி மாணவி வாழ்ந்து கொண்டிருந்தாளா. அவள் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாளாம், நண்பர்களுக்கு உதவி செய்வாளாம், எல்லார்கிட்டையுமே நல்லா பேசுவாளாம். எல்லாருமே அவளை நல்லவன் சொல்லிட்டு நினச்சாங்களாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவள் அந்த மாதிரி கிடையாது. பல சமயங்களை மற்றவங்க பாராட்டணுன்றதுக்காகவே அவள் எல்லாருக்குமே நல்லவளாக இருப்பாளாம். ஒரு நாள் அஞ்சலின்ற ஒரு புதிய மாணவி கல்லூரியில் சேர்ந்தாளா. அவள் ரொம்பவே அமைதியாக இருப்பாளாம், யார்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டாளாம், எப்போவுமே தனியாக இருப்பாளாம். மீரா எல்லாருக்கு முன்னாடியும் அவகிட்ட நண்பராக நடந்து கொள்வாளாம். ஆனால் மற்ற நண்பர்களுடன் இருக்கும்போது அவளை பற்றி தவறாக சிரித்து பேசுவாளாம். ஒரு மாலை நேரம் படிக்கட்டில் இறங்கி கொண்டிருக்கும் போது அஞ்சலி தவறி விழுந்து காயமடைந்தாளாம். நிறைய பேர் சுற்றி நின்று பார்த்தாங்களாம், ஆனால் யாருமே உதவத்துக்கு முன்னாடி வரலையா. மீராவும் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தாளாம். ஒரு நிமிஷம் அவன் தயங்கினாளாம். அப்போ உள்ளத்தில் ஒரு குரல் கேட்டுதான், எது சரியா அதை பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுதான். அதை கேட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் கவலைப்படாமல் மீரா ஓடி வந்து அஞ்சலியை எழுப்பினாலாம். மருத்துவ அறைக்கு அவளை அழைத்து சென்றாளாம். அவள் கூடவே இருந்தாளாம். அப்போ யாருமே பாராட்டலையா, ஆசிரியர்களும் இல்லையா. அது உண்மையான அன்பின் செயலாக இருந்ததா. அந்த நாள் மீராவின் வாழ்க்கையே மாற்றுச்சான். அன்பு எப்பவுமே போலியாக இருக்கக்கூடாது, அது உண்மையானதுமா நேர்மையானதுமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் உணர்ந்தாளாம். அதுக்கப்புறம் அவள் தவறுகளை விட்டு விலகி நன்மையை பற்றி கொண்டு வாழ ஆரம்பித்தாளாம். இதே போல் உண்மையான அன்பு எப்போவுமே நேர்மையாக தான் இருக்கணும். அது தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளும். யாருமே பார்க்காத நேரத்துலையும் அது இருக்கும். ஆமேன்.